கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உற்சாகமாக இருங்கள். வார்த்தையில் வல்லமை உண்டு, வார்த்தையில் ஜீவன் உண்டு, வார்த்தையில் உயிர் உண்டு, வார்த்தையில் அற்புதம் உண்டு, வார்த்தையில் அதிசயம் உண்டு, வார்த்தையில் விடுதலை உண்டு. அப்போ இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான வார்த்தை சங்கீதம் 90:14, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும்படி காலையிலே உம்முடைய கிருபை திருப்தியாகும். அவர் கிருபை அந்த காலை வேலையை உங்களை திருப்தி ஆக்கிறது. எது இருக்கோ இல்லையோ கிருபை இருந்தால் போதும். அவர் கிருபை உங்களை பிள்ளையாக மாற்றும். அவர் கிருபை உங்களை தகுதியாக்கும். அவர் கிருபை உங்களை பலவானாக மாற்றும். அவர் கிருபை உங்களை உயரத்தில் கொண்டு போகும். அவர் கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும். அதுக்கு தான் என் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் உம்பேலனோ பூரணமாகட்டுமே. அவர் கிருபை மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பலவானாக மாறிடுவீங்க. ஏன்னா கிருபை அவர் பிள்ளையை நம்மளை மாற்றுது. தத்து பிள்ளைக்கும் பெத்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இயேசுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் பெத்த பிள்ளை. அவர் கிருபை உங்கள் மேலே இருக்குது. நீ என் பிள்ளைகளை சமானத்தை பார்க்கும்படி அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுக்குறார். உங்கள் மேலே கர்த்தர் இறக்க வச்சிருக்கிறார். அதனால் கிருபை உங்களை இந்த கால வேளையில் வாழ்நாளெல்லாம் உங்களை மகிழ்ச்சி ஆக்கும்படி காலையில் கிருபை புது புது கிருபையாக கொடுக்குறார். இன்றைக்கி ஒரு கிருபை, நாளைக்கு ஒரு கிருபை, நாளை கழிச்சு ஒரு கிருபை, டெய்லி ஒரு புது கிருபையை கொடுத்து உங்களை நடத்துகிறாருங்க. கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அவர் உங்களை உள்ளங்களை பொறிச்சு வச்சு அனுதினமும் உங்களை பார்க்குறார். இந்த உள்ளங்கையில் பொறிச்சு வச்சுருக்கிறாரு, என் பிள்ளை என்று. அதனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தகப்பனை இயேசு மகாராஜா உம்மை நன்றி உள்ளத்தோடைய துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே, என் கிருபை உனக்கு போதும், வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும்படி உங்களுடைய கிருபை காலையில் புதிதாக இருக்கட்டும். இந்த வசனத்தைப்படி இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய கிருபையை தாங்க, புதிய பலனை தாங்க, புதிய அற்புதம் செய்யுங்க, புதிய அதிசயம் செய்யுங்க. சுகத்தால் பலத்தால் இருப்பாங்க, தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.